என் தங்கச்சிக்கு சிவாஜின்றவன் ஒருத்தர் வந்து அசிங்கமாக ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே போனோம். ஒய்ஃப் கிட்டே போனதுக்கு எங்களை தங்கச்சி கூட இருந்தாங்க. தங்கச்சி அடித்து 5 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அவங்கள அடித்து வந்து கீழே தள்ளிட்டாங்க. அது கேட்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே ராமன்ற ஒருத்தர் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை அடித்து வெளியே தள்ளிட்டாரு. எனக்கு கழுத்தில் வலி, என் தங்கச்சி வந்து தலையில் அடித்து தலையில் என் தங்கச்சிக்கும் வலி. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எந்த நடவடிக்கையும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன்றாங்க. திருவள்ளூர் அடுத்த கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் பெண்களை காவலர் தாக்கியதாக புகாரானது எழுந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவிற்கு உட்பட்ட கனகமாச்சத்திரம் பகுதியில் தனம், மதுமிதா, செவ்வந்தி என்ற 3 பெண்கள் வசித்து வந்திருக்கின்றனர். அவர்கள் வீட்டுக்கு அருகில் சிவாஜி என்பவர் பேக்கரி மற்றும் மருத்துவமனை நடத்தி வந்த நிலையில் சிவாஜி என்பவர் தனது நண்பர்களுடன் இணைந்து மதுமிதா என்ற பெண்ணிற்கு தகாத வார்த்தையில் கிண்டல் செய்து வந்ததாகவும் குறுஞ்செய்தி மூலம் தகாத வார்த்தையை பயன்படுத்தி வந்ததாகவும் கூறி கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் மதுமிதா என்ற பெண் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதில் கனகமாச்சத்திரம் காவல் நிலைய போலீசார் தாமதப்படுத்தியதால் சிவாஜி தவறாக நடந்து கொண்டது குறித்து அவரது மனைவியிடம் மதுமிதா முறையிட்டதாகவும் கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த சிவாஜி 3 பெண்களையும் தாக்கியதுடன் செவ்வந்தி என்ற கர்ப்பிணி காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் காவல் நிலையத்தில், அதாவது கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் மீண்டும் இது குறித்து பெண்கள் புகார் அளிக்க சென்றுள்ளனர். அப்போது பணியில் இருந்த ராமர் என்ற காவலர் 3 பெண்களையும் வெளியில் அனுப்புங்கள், காவல் நிலையத்திற்கு உள்ளே புகார் கொடுக்க தற்பொழுது வர வேண்டாம் என கூறியதாகவும், இதனிடையே பெண்களுக்கும் காவலருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் காவலர் ராமர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதுடன் 3 பெண்களையும் தாக்கியதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் தாக்கப்பட்ட பெண்கள் தற்பொழுது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கர்ப்பிணி செவ்வந்தி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது காவல் நிலையத்திற்குள் பெண்களை காவலர் தாக்குவது போன்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வீடியோவில் காவலர் கோபமாக வந்து பெண்களை தாக்குவது போன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் பெண்களை தாக்கிய காவலர் மீது உடனடியாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக திருத்தணி உட்கோட்ட காவல்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் கூறும்போது, காவலர் பெண்களை தாக்கவில்லை எனவும் பெண்களிடம் காவலர் செல்போனை பறிப்பது போன்ற காட்சிகளே அதில் பதிவாகியுள்ளதாகவும், மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபு.